அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தைத்துளை கருணம். தைத்துளை கருணத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். கருணங்கள் மொத்தம் 11. அதில் தைத்துளை கருணம் அப்படின்னா அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும், அதற்கு உண்டான விலங்கு என்ன, எந்த ஊரில் வழிபாடு செய்யலாம், என்ன தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு சிலருக்கு என்ன அதிகபட்சம் ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும், லக்கணம் தெரியும். கரணம் என்ன அப்படிங்கிறத யாரையும் பார்க்கறது இல்லை. லக்கணத்தை அடிப்படையில் இத்தனாம் இடம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதை மட்டும் செஞ்சிட்றாங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கரணநாதனுடைய வழிபாடை செய்யுங்க. உங்களுக்கு காக்கும் தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டாவே கருணநாதன் தான். ஜாதகத்தில் யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம்னு இல்லை, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, காக்கும் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கருணநாதன் தான். அதனால கருணநாதன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சு வந்தாவே வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நீங்கள் எந்த வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ, கருணநாதன் வழிபாடை நன்றாக செய்யுங்கள். கருணநாதனை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க, அவர் உங்களை கெட்டியமாக பிடிச்சி தூக்கி விட்டுருவார். சரி, இப்போ நம்ம தைத்துளை கரணத்தை பற்றி பார்ப்போம். தைத்துளை கரணத்துக்கு தெய்வம் என்ன அப்படின்னா சேஷ்டா தேவி. அதற்கு உண்டான விலங்கு கழுதை. கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே போய் வழிபாடு செய்கிறது மிகச் சிறப்பானது. நவகிரகங்களை தைத்துளை கரணத்துக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சுக்கிரன் தான் தைத்துளை கரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். சுக்கிரன் அப்படின்னா யாரு? பெண்கள், அதாவது மனைவி, இளம் பெண்கள், அழகான பெண்கள், இவங்கெல்லாம் நம்ம சுக்கிரனில் எடுத்துக்கலாம். அழகான பெண்கள்னா சுமாராக இருக்கிற பெண்கள்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க. வயதற்கு வந்த பெண்கள், மனைவிகள், இவங்களெல்லாம் நம்ம சுக்கிரனாக எடுத்துக்கலாம். அதாவது இளம் பெண்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா சுக்கிரன் 6, 8 இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீச்சம் பெற்று பலம் குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தைத்துளை கரணத்துக்கு உண்டான சேஷ்டா தேவி வழிபாடுலாம் செய்யணும். அதே மாதிரி நீங்கள் மனைவி எதுவும் சொல்லிடாதீங்க. மனைவி சொன்னால் சரி அப்படின்ட்டு போயிருங்க. நீங்கள் சொல்கிறது தான் மனைவி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையாகாது. மனைவிக்கு உண்டான மரியாதை கொடுங்கள். மனைவியிட எப்படி எப்படி அனுசரித்து நடக்கணும் அப்படி நடந்துக்குங்க. டைரெக்டாக சண்டையை காட்ட முடியாது. சரி சரின்ட்டு போங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களிடமும் ஓரளவுக்கு கரெக்டாக பேசும். பெண்களை திட்டாதீங்க. ஒரு சில பக்கம் போயிட்டால் பொம்பளைக்கு ஆம்பளைக்கு பயங்கர சண்டையாக நடக்கும். ஆம்பளை கண்டபடி திட்டுவோம். அப்படிலாம் பெண்களை நீங்கள் திட்டவே கூடாது. பெண்களை பார்த்தா தெய்வம் வணங்கிட்டு போங்க. தெய்வம் வணங்கினீங்கன்னா பரவாயில்ல, உண்டான மரியாதையை கொடுங்க. பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்தே தீரணும். இதுதான் வழி. அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாவே தைத்துளாங் கரணத்துக்கு பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி அதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கழுதை. கழுதை எங்காச்சும் குட்டி சவுது அதில் சேர்ந்ததுன்னா அதை கல்லெடுத்து அடிக்கிறது, இல்லைன்னா குச்சி எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கழுதையை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அடி விழுவுதுன்னு அர்த்தம், உங்களுக்கு அது மைனஸ்ன்னு அர்த்தம். அதனால எக்காரத்தை கொண்டு கழுதையை அடிச்சிடாதீங்க. கழுதை பாவம், பொதி சுமக்குது, அழுக்கு மூட்டைகளும் சுமக்குது. அதையும் நீங்கள் அதான் இழிச்சுவாய கழுதை அப்படின்னு போய் அதை அடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தொக்கு. அதுக்கு அடி விழுதுன்னா தைத்துளை கரணம் உங்களுக்கு அது அடி விழுவதா அர்த்தம். அங்கே அடித்தா அது உங்களுக்கு தான் வலிக்கும். உடனே வலிக்காது, பின்னாடி வலிக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதை செஞ்சிடாதீங்க. நீங்கள் கழுதையை அடிக்கக்கூடாது. கழுதைக்கு உண்டான உணவுகள், அந்த கழுதை வண்ணா ஏதாவது துணியெல்லாம் துவைச்சி போடுறான்ல, அந்த வண்ணானுக்கு ஏதோ காசு கொடுத்து கழுதை பராமரிப்புக்கு, இல்லை கழுதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, கழுதை நல்லா இருக்கிறதுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. கழுதை அப்படின்னாவே அது தெய்வம் அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கட்டும். கழுதைக்கு நல்ல மரியாதை தரணும். நீங்கள் கழுதையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு லட்சுமி கடாசம் ஐயா. அது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத விட தைத்துளம் கரணத்துக்காரங்க தான் அது மகாலட்சுமி. நீங்கள் கழுதையை பார்த்தா கையெடுத்தே கும்பிடலாம். கழுதை பாலும் குடிங்க, இன்னும் ரொம்ப நல்லது.
எனவே தைத்துளைக்கரணத்தில் பிறந்தவர்கள் சேஷ்டா தேவி வழிபாடு செய்யுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். விலங்குல கழுதைக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க. கழுதையை தெய்வமா கையெடுத்து கும்பிடுங்க. கழுதை படத்தை வச்சுக்கோங்க. கழுதையை பார்த்தாவே உதைக்கலாம் தோணக்கூடாது. கையெடுத்து கும்பிடணும் தான் தோணணும். கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருக்கும். இன்னைக்கு கும்பிட்டேன்னா நாளைக்கு உங்களை நிறைய பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்குங்க. நான் சொன்னவற்றை நீங்கள் செயல்படுத்தி பாருங்க. சும்மா செயல்படுத்தாம இவெல்லாம் என்ன சொல்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு செய்யாதீங்க. அந்த கருணநாதன் தசாபுத்தி நடக்கும்போது இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு பாருங்க. செய்யாமல் இருந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு, செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிகழும். மாற்றம் நிகழ்ந்தால் இன்னும் செஞ்சுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து வெற்றி அடையலாம். அதிர்ஷ்டம் கிடைக்கும். வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். மகிழ்ச்சியாக வாழலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.